தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மேலும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. மழையில்லாமல் பயிர்கள் கருகியதால் ஏற்கனவே மனமுடைந்திருந்த விவசாயிகள் தற்போது தொடர் மழையால் பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதைக் கண்டு வேதனையில் துவண்டு போயிருக்கின்றனர். சம்பா சாகுபடி பொய்த்துப்போன நிலையில் கோடை பயிரான உளுந்து சாகுபடியில் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். கடன் வாங்கி பயிர் செய்த உளுந்து மூலம் சிறிது காலத்திற்கான வாழ்வாதார தேவையை பூர்த்தி செய்து விடலாம் என்று நினைத்திருந்த விவசாயிகளுக்கு இந்த முறையும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையினால் ஏறக்குறைய 5000 ஏக்கர் அளவிற்கு பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக வேதனையுடன் கூறுகிறார்கள் விவசாயிகள். அந்த பயிரை அறுப்பதற்கு மிஷினே இறங்க மாட்டேங்குது. அது போனால் போகட்டும் அப்படின்ட்டு இந்த தரிசு கிடந்தாலும் அந்த வயலில் விளைஞ்ச நேரத்துலையும் பயிர் உளுந்து, ஏன்னா டெல்டா பகுதி தரிசில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்காக உளுந்து பயறு இவைகளை தெளித்தோம். அந்த பயிரும் ஒரு 7-8 நாள் மழையில் அடியோடு போய்விட்டது. இந்த விவசாயியை ஏன் இயற்கை தான் பாழாப்படுத்த, மற்றவர்கள் தான் பாழாப்படுத்தலாம் என்று நினைத்தாலும் இந்த இயற்கை அதைவிட மோசமாக பாதகமாக கொண்டு தள்ளிவிட்டு விட்டது. இதேபோல் அரியலூர் மாவட்டம் தாப்படூர் கிராமத்தில் தொடர் மழையினால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகத் தொடங்கியுள்ளன. விலை கொடுத்து தண்ணீர் வாங்கி நீர் பாய்ச்சி பயிரிட்ட நெற்பயிர்கள் தற்போது கால்நடை தீவனத்திற்கு கூட பயன்படாத நிலையில் இருப்பதாக கூறுகிறார்கள். இப்போ 100 ரூபா போட்டு தண்ணி மணிக்கணக்கில் இறச்சி இந்த மாதிரி ஒரு வாரமாக மழையில் அடித்து சேதம் பண்ணி ஒரே நிறக்கடலாக தண்ணி கிடக்கு. நாற்று அடிப்பூச்சி விளைச்சல்லாம் வைக்கலும் ஒன்றும் ஆகாது போல இருக்குது. 25 ஏக்கர் இந்த மாதிரி நஷ்டத்தில் கிடக்கு. வறட்சியும் தொடர் மழையும் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகியுள்ளதாக கூறும் விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதையே பிரதான கோரிக்கையாக முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.